Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit call 8682089820. அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மிரட்டலாக இருக்கக்கூடிய தளபதியினுடைய தம்பி தங்கைகள் வந்து அவர்களுடைய ஆரவாரமும் எழுச்சியும் வந்து மிகப்பெரிய பயங்கர மிரட்சியை ஆளும் தரப்புக்கும் எதிர்த்தரப்புக்கும் ஏற்படுத்தி இருக்குது. அதிமுகவினுடைய கடைகோடியில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கு கூட பாஜகவில் போனதில் விருப்பம் இல்லையே. இந்த முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளில போயிட்டாரு முந்தா நாள். வேலுமணியை விட CV சண்முகத்தை விட அவருக்கு தான் அவர் தான் சீனியர். இவர்களெல்லாம் விட அவருக்கு தான் அதிக மரியாதையை கொடுத்துருக்கணும். ஆனால் இல்லை, இவ்வளோ கீழ்த்தனமாக போயிடுச்சா இந்த சமூகம் தான் கேட்குறேன். முஸ்லீம் லீக்கோடு தான் நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம்னு கருணாநிதி அன்றைய காலகட்டத்தில் அறிவிக்கும் போது உங்களுக்கு இனிச்சுது இஸ்லாமியர்களுடைய வாக்கு. இன்றைக்கு கசக்குதான்னு கேட்குறேன். அப்போ இஸ்லாமியரில் நாங்கள் பாதுகாப்பெல்லாம் வேண்டாம், அந்த பொய்யும் புரட்டும் வேண்டாம், எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம், எங்களுக்கான பிரதித்துவம் என்ன? பிடல் காஸ்ட்ரோ சொல்றாரு, உன்னை எவன் அதிகமாக விமர்சிக்கிறானோ அவனே உன்னை கண்டு அச்சப்படுகிறான்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு அச்சப்படுறதுக்கு ஒரே காரணம் மிகப்பெரிய எழுச்சியும் பிரம்மாண்டமும் மக்களும் இந்த பக்கம் தலைவர் தளபதியின் பக்கம் நிற்கிறான்ற ஒரே காரணம் மட்டும்தான். ஓரணியில் தமிழ்நாடு வித்தது யாரா தமிழ்நாட்டை? அதுக்கு பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு கதை விட்டுட்டு இருக்கீங்களான்னு கேட்கிறேன். இருக்கிறவன் பூரா போய் நீ சாவடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. வாங்க, சரிசமமா வாங்க, நீங்க அமைச்சர்கள் தானே, வந்து உட்காருங்க, எங்கள்கிட்ட பேசுங்க, நீங்க நேரடியா விவாதிக்கிறதுக்கு எந்த அமைச்சர்கிட்ட திராணி இருக்குன்னு கேட்கிறேன். ஒரே ஒரு அமைச்சரை சொல்லுங்க, வந்து உட்கார சொல்லுங்க, பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் மதிப்பிற்குரிய திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். சேலத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் வந்து நடைபெற்றது. ஒரு பிரம்மாண்ட ஒரு கூட்டம். நிறைய தொண்டர்கள் வந்து ஆர்ப்பரித்து வந்திருந்தாங்க முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்துக்கு. சேலத்தை மிரள விட்டதா தாவேக்கா? உண்மைதான். வந்து பொதுக்கூட்டங்கள் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்குது. தமிழகத்தில் எல்லா பகுதிகளிலுமே நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் கூட நடந்திருக்கு. எல்லா பகுதிகளிலுமே தொடர்ச்சி. அதுக்கு முன்னாடி நாகர்கோவில் பக்கத்தில் நடந்திருக்கு. நாகர்கோவிலில் நம்ம கோவில்பட்டியில் நடந்திருக்கு. அது மாதிரி தொடர்ச்சி எல்லா இடங்கள்லையுமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து சேலத்தில் நடந்திருக்கு. இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் தான். மிரட்டப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மிரட்டலாக இருக்கக்கூடிய தளபதியினுடைய தம்பி தங்கைகள் வந்து அவர்களுடைய ஆரவாரமும் எழுச்சியும் வந்து மிகப்பெரிய பயங்கர மிரட்சியை ஆளும் தரப்புக்கும் எதிர்த்தரப்புக்கும் ஏற்படுத்தி இருக்குது. பகிரங்கமாக வந்து இன்னைக்கு நிற்கக்கூடியதில் வந்து பாசிசத்தையும் ஊழல்வாதிகளையும் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒரு நபராக வந்து நின்றுட்டு, இவர் கூட இன்னைக்கு யாருமே கூட்டணிக்கே வரலை, இவர் இவ்வளோ நாள் அழைப்பு கொடுத்தோம், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரலை அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு புள்ளியை வைத்தாலும் மக்கள் தொடர்ச்சியாக அந்த இடத்துல புள்ளிகளை தொடர்ந்து இது தொடரும்னு போட்டு மக்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாருன்னு மக்கள் வந்து ஒவ்வொரு முறையும் அதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடத்தக்கூடிய அத்தனை பேருனுடைய கருத்து கணிப்புலையுமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமானவர்களுடைய இளைய தலைமுறையினுடைய வாக்குகள் அத்தனை பேருடைய வாக்குகளும் பொதுஜன மக்களுடைய வாக்குகளும் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் தளபதிக்காக மட்டும்தான் இன்னைக்கு போடுவதற்காக ஒரு தேர்தலை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு பயம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆளும் தரப்பு ஓராண்டுக்கு முன்னாடி ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்ட தரப்பு 10 ஆண்டுகள் ஆண்ட தரப்பும் எங்களுக்கு நாங்கள் தமிழகத்தை காப்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் காக்கவும் இல்லை, மீட்கவும் இல்லை. அதனால தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்குன்றதை சொல்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு வரலாறு படைக்கும். தமிழக மக்கள் விரும்புகிற முதலமைச்சராக விஜய் வருவார் அப்படிங்கிற ரீதியில் தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தலைமையில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ரீதியில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியவரில் இங்கே ஒரு தேக்க நிலை, இன்னைக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு நிலை இன்னைக்கு இங்கே ஊடுருவிக்கிட்டே இருக்குது. உளவியலாகவே வந்து மக்கள் மத்தியில் அது மிகப்பெரிய ஒரு தேடும் பொருளாக இருந்தது.
அப்போ இவர்கள் தான், இவர்களுக்கு மாற்று இவர்கள் தான், இவர்களுக்கு மாற்று இவர்கள் தான், ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் முடியக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க அவங்க ஒன்றுமே பண்ணலை, எங்களுக்கு வாக்களியுங்க அப்படின்றது. பாருங்க இவர்கள் ஒன்றுமே பண்ணலை, எனக்கு வாக்களியுங்கள்ன்றது. இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமாயிடுச்சு. அப்போ என்னன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள், இந்த 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இவர்கள் தொடர்ச்சியாக இப்பவும் சொல்கிற மக்களையும் மண்ணையும் ஏமாற்றியவர்கள் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருந்தவர்கள் தான் 2 பேருமே. அது தமிழகத்தில் வந்து படித்தவர்களாக இருக்கட்டும், அது வந்து படிக்காதவர்களாக இருக்கட்டும், சாமானிய மக்களாக இருக்கட்டும், ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களாக இருக்கட்டும், சமூகம் ரீதியான சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், சமுதாய பிரச்சனைகளாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டவர்கள் தான். காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. இந்த முறை இவங்க நமக்காக ஒரு கமிட்டி போடுறாங்க, இந்த முறை இவங்க நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க, இந்த முறை இவங்க நமக்கு இதை செஞ்சு தருவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படின்றதுலேயே இன்னைக்கு 75 ஆண்டுகளும் 55 ஆண்டுகளும் கடந்து ஓடிடுச்சு. இனிமே மக்கள் வந்து ஏமாறுறதுக்கு தயாரில்லை. அப்போ மக்கள் விரும்பும் ஒரு முதல்வரை தான், மக்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சியை தான் இந்த மக்கள் வந்து நேசிக்கிறாங்க. அது எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனா மிக பிரம்மாண்டமாக எல்லா கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எத்தனை சீட்டுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு உங்களுக்கு தருவேன்னு சொல்லக்கூடிய ஒரு திராணியும் தகுதியும் தைரியமும் படைத்த ஒரே மனிதரா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி மட்டும்தான் இருக்கார். அதற்காக தான் இன்னைக்கு மக்கள் அந்த வாக்குறுதியை அந்த 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 ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறாங்க. மக்கள் விரும்பும் தலைவரா தளபதி அவர்கள் இருக்காருன்னு சொல்லி. இப்போ ஒவ்வொரு கட்சியுமே வந்து தேர்தல் வேலைகளை வந்து தொடங்கிருச்சு. இப்போ தாவேக்காவும் தேர்தல் வேலைகளை தொடங்கி விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற தேர்தல் வேலை தொடங்கி விட்டதா தாவேக்கா? நிச்சயமாக தொடங்கிடுச்சு. மாநாடு மேடை அவர் என்னைக்கு பிரகடனப்படுத்தினாரோ, முதல் மாநாடு மேடையில் பிரகடனப்படுத்தினாரோ, அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாள் கூட பொதுச் செயலாளர் அவர்களுடைய தூக்கம் என்பது குறைவாயிடுச்சு. நான்லாம் பார்த்து ரொம்ப பிரமிச்சிருக்கேன். இவர் தூங்குவாரா மாட்டாரான்னு தெரியாது. ராத்திரி 2 மணிக்கு படுப்பார், காலையில் 6 மணிக்கு பார்த்தோம்னா சொல்லுவாங்க நாங்கள் 6 மணிக்கு வந்தோம், பொதுச் செயலாளர் வாக்கிங் போயிட்டு இருந்தாருன்னு. அப்போ இவர் எவ்வளவு நேரம் தூங்கியிருப்பாருன்றதே ஒரு இதாக இருக்கும். தன்னுடைய தூக்கத்தை எல்லாம் தொலைச்சு தன்னுடைய வயசுக்கு மீறின ஒரு வேலைகளை, அவர் எவ்வளோ மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட உடல் நலத்தில் கவனத்தை குறைச்சிக்கிட்டு, ஆனால் கட்சியில் அதிகப்படியான கவனங்களை செலுத்திக்கிட்டு இன்றைக்கி கட்சியை வளர்க்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய தூணாக இருக்கிறாருன்னா அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. அன்றையிலிருந்தே மாநாடு மேடையிலிருந்து என்றைக்கு தளபதி அவர்கள் இறங்கி வந்தாரோ அதிலிருந்து கட்சியை வளர்க்கக்கூடியது தேர்தல் பணிகளை ஒவ்வொரு இடத்துலையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது மாவட்ட செயலாளர் நியமனமாக இருக்கட்டும், தொகுதி, பகுதி, வட்டம், கிளைக்கழகம், நகராட்சி, பேரூராட்சி உறுப்பினர்களை போடுறதாக இருக்கட்டும், தேர்தல் வாக்காளர் முகவர்களை போடுறதாக இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியாக எல்லா வேலைகளும் போய் இப்போ எல்லா மாவட்டங்கள் தோறும், கிளைக்கழகங்கள் தோறும், தொகுதிகள் தோறும், எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய அத்தனை இடங்கள்லையுமே பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், கண்டன ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும், மக்கள் பிரச்சனைகள் இறங்குறதா இருக்கட்டும், எல்லா வேலைகளுமே பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. தேர்தல் வேலைகளையும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாஜக விழுங்க பழனிசாமி இன்னும் புழு இல்லை அப்படிங்கிறதுல வந்து பேசியிருக்கிறாரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது அதிமுக பாஜக கூட்டணிக்குள் சற்று சலசலப்பை ஏற்படுத்தின்னு பார்க்குறீங்க. இப்போ அதாவது அதிமுக எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்றது பாஜக சொல்கிறது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் சொல்கிறது நாங்கள் எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு. அப்புறம் பாஜக அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறது. அது எடப்பாடியார்னு சொல்லாதது இவர் அமித்ஷா அவர்கள் சொன்னதை நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ தொடர்ச்சி அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள், 2 பேரையும் ஒரே மேடையில் வச்சுக்கிட்டு, முன்னாள் அமைச்சர்களை வச்சுக்கிட்டு பெரியாரையும் அண்ணாவையும் அவர்களையும் விமர்சனம் பண்ணுறது, இப்படி தொடர்ச்சியான வேலைகளை வந்து கூட்டணி தர்மத்தை மீறின விஷயங்களை தொடர்ச்சியாக பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை நான் வந்து ஏற்கனவே பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கேன். இவர்களுடைய கூட்டணி ஆரோக்கியமான கூட்டணி அல்ல. நிச்சயமாக இது வந்து விரிசல் விடக்கூடியது தான். அதாவது பகிரங்கமான ஒரு அறிவிப்பை விடுறார். பாசிசவாதிகளோட எந்த ஒரு கூட்டமும் கிடையாது, நேரடியாக இருக்கிறவர்கள் கூடவும் நாங்கள் போக மாட்டோம், மறைமுகமாக இருக்கிறவர்கள் கூடவும் போக மாட்டோம் அப்படின்னா பாஜகவோட நீங்கள் வர வேண்டாம், அதிமுகவோட கூட்டணி வைங்கன்னு ஏற்கனவே கடந்த காலத்தில் எல்லாம் சமரசம் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய திராவிடம் பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் சமரசம் பண்ணி இப்படியெல்லாம் ஒரு கூட்டணி வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? அப்பேற்பட்ட கூட்டணிகளை கூட நான் அமைச்சிட மாட்டேன்னு தெளிவுபடுத்தியவர் தலைவர் தளபதி அவர்கள் தான். அதில் மாற்றம் இல்லை, புரியுதுங்களா? ஆனால் இவர்களுடைய கூட்டணி
தரியடத்துவம் போட்டுக்கிட்டே இருக்குன்றது மாற்ற முடியாது, யாராலையும் மறுக்க முடியாது. இது அரசியல் பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், ஊடகவியலாளர்களுக்கும் தெரியும், எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் அவங்க அதிமுகவினுடைய கடைகோடியில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கு கூட பாஜகவில் போனதில் விருப்பம் இல்லையே. இந்த முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளில போயிட்டாரு முந்தா நாள், அன்வர் ராஜா. இது நீங்க சொன்ன வாக்குறுதிகளை மீறினதா இருக்குது, சிறுபான்மை மக்கள் மீது நீங்கள் இழைக்கக்கூடிய ஒரு இதா இருக்குது, வன்மமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாரு. இல்ல அன்வர் ராஜா மட்டும் போனதன் காரணமா அதிமுக பலவீனம் ஆயிடுமா? அவ்வளவு பெரிய கட்சி இல்ல, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அன்வர் ராஜா மட்டும் போனதுனால பலவீனம் ஆயிடுச்சான்னு பார்க்க கூடாது. அன்வர் ராஜா எப்பேற்பட்டவர்ன்றதை பார்க்கணும். எம்ஜிஆர் காலகட்டத்தில இருந்து இருக்காரு, எல்லா காலகட்டத்திலையும் இருக்காரு. ஓபிஎஸோட போனாலும் திரும்ப உங்க கூட பயணம் பண்ணியிருக்காரு. கட்சி தொடங்கிய காலத்துல இருந்து இருக்காரு. அப்பேற்பட்டவனுடைய வெளிநடப்பு தான் இங்க பேசப்படக்கூடியதா இருக்கு. அண்ணா அவர் இப்போ அப்படி பார்த்தா அவருக்கு தான் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். வேலுமணியை விட, சிவி சண்முகத்தை விட அவருக்கு தான் அவர் தான் சீனியர். இவர்களெல்லாம் விட அவருக்கு தான் அதிக மரியாதையை கொடுத்துருக்கணும். ஆனா இல்லை, இன்னைக்கு நீங்க ஒரு 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 பவர்ஃபுல்லான ஒரு க்ரௌடை காட்டுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர்களை கூட வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். மற்றபடி செங்கோட்டையன் அவர் கூட இருக்கிறாரா? செங்கோட்டையன் நாளைக்கு வெளியில போயிட்டா செங்கோட்டையன் ஒருத்தர் தான் அதிமுகன்னு கேட்பீங்களா? இல்ல, பாஜக அதிமுக மொத்தமாக விழுங்கத்தான் இந்த மாதிரி கூட்டணி வச்சிருக்கு, அடுத்த முறை விழுங்கிரும் அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பிடுறாரு. அது எல்லா இடத்துலையுமே ஏற்கனவே கர்நாடகத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்க, கட்சியை காலி பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி தான் அவர்களுடைய வேலைகளே அப்படி தான். இப்போ புதுச்சேரியில் என்ன நடந்ததுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவர்கள் கண்ணு முன்னாடி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இவர்களுடைய வேலையே ஒருத்தரோட கூட்டணி போடுறாங்கன்னா அவர்களை காலி பண்ணுறதுக்கு தான். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவர்கள் பாசிசவாதின்றதில் எந்த பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான், மதவாத அரசியலை எடுக்கக்கூடியவர்கள் தான். அதனால இங்கே எதையுமே ஒற்றுமையாக இருந்து எதுவும் பண்ணிட மாட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நாங்கள் யார் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சிகளை நோக்கி பயங்கரமாக கேள்விகள். இல்லை, திமுகவுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுதி இல்லை. அது அவர் யார் கூட வேணால் நேரடியாக ஆர்எஸ்எஸ் கூட கூட்டணி வைக்கலாம். அது அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடு, புரியுதுங்களா? அவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வெளியில் சொல்லக்கூடியதான் இங்கே பேசும் பொருள்னு சொல்கிறேன். அன்வர் ராஜா பேசுனதை மட்டும்தான் நம்ம விவாதிக்கிறோம் இல்லையா? செங்கோட்டையன் அவர்கள் பேசியதை தான் நம்ம விவாதிக்கிறோம். அப்போ ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணி வைத்ததால தான் நான் இத்தனை இடங்கள்லையுமே நம்ம படுதோல்வி அடைந்தோம்னு ஜெயக்குமார் பேசினதையும், இவர் வேலுமணி பேசினதையும், சிவி சண்முகம் பேசினதையும், செல்லூர் ராஜி பேசினதையும், அனைத்து முன்னாள் அமைச்சர்கள் பேசினதையும் எல்லாத்துக்கும் ஆடியோ பதிவுகள், வீடியோ பதிவுகள், காணொலிகள் எல்லாமே இருக்கு. எடப்பாடியார் உள்பட அத்தனை பேரும் பேசினார். நடந்த எஸ்டிபியினுடைய மாநாடு மேடையில் பேசினது, தவறு செஞ்சிட்டேன், எப்படி 99 மெரினா சீரணி அரங்கத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்திய கூட்டத்தில் இந்த அம்மையார் ஏறி பேசினாங்களோ, ஒரு இந்தி பாடலையும் பாடி, நான் உங்களுடைய சகோதரி தான், வாழ்நாளில் இந்த மாதிரி எந்த தவறையும் நான் நிலைக்க மாட்டேன், கருணாநிதி போன்று உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எதனாலனா அவர் திருப்பியும் பாஜக அரசுக்கு முட்டு கொடுத்தாரு. திரும்ப பாஜக அரசை மாலை போட்டு இங்கே தமிழகத்தில் வரவேற்றது கருணாநிதிக்கு தான் அந்த பெருமை சேரும். திமுக தான் அதை பண்ணது, அதை யாரும் மறுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஜெயலலிதா அன்னைக்கு வேண்டான்னு சொன்னதை திரும்ப கொண்டு வந்தது எடப்பாடியார் தான். அப்போ இவர் அதிமுகவை மேலே கொண்டு வரத்துக்கு போறாரா இல்லை அழிக்கிறதுக்கு போறாரான்றதை அவர் தான் முடிவெடுத்துக்கணும். அவர் கூடவே இருந்த ஒருத்தர் தானே வெளியில் சொல்றாரு. சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். உங்களுடைய கருத்து என்ன? ஏன் திரும்ப திரும்ப சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் தங்களுடைய கூட்டணிக்கு அதிமுக பாஜக தரப்புல இருந்து அழைத்து கொண்டே இருக்கிறார்கள் நினைக்கிறீங்க? மக்கள் செல்வாக்கு இன்னைக்கு அதிமுகவின் பக்கம் இல்லைன்றதை நிச்சயமாக எடப்பாடியார் உணர்ந்துட்டார். இல்ல, இப்போ டெய்லி பாக்குற கிரௌடெல்லாம் பார்க்கும்போது அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கிறதானே காட்டுது. இவர் சீமான் அவர்கள் கூட்டம் நடத்துறாரு இல்லையா, அங்க 100 ரூபாய் கூட யாருக்கும் தரதில்லை, சாப்பாடு வாங்கி தரதில்லை, சரக்கு வாங்கி தரதில்லை. ஆனால் அந்த கூட்டம் கூடுது பார்த்தீங்களா? எல்லாரும் தானா வந்துட்டு போகிறாங்க. அதே போல தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதியின் அவர்களுடைய பேருக்கு அங்கே சீமான் அவர்கள் போகிறாரு, அதனால அவ்வளோ க்ரௌடு. இங்கே தளபதி அவர்கள் வரலை, ஆனாலும் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. இந்த கூட்டங்கள் எல்லாம் மக்களை நேசிக்கக்கூடிய, இந்த மண்ணை மாற்றணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய கூட்டம். தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகள் இங்கே மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் புரட்சியும் ஏற்படுத்த வேண்டும் நிற்கக்கூடிய கூட்டம். இது உண்மைக்காக நிற்கக்கூடிய கூட்டம், காசு பணத்துக்காக நிற்கக்கூடிய கூட்டம் அல்ல. உங்களுடைய கட்சிகளும் பதவிகளையும் வைத்து கொண்டு வந்த கூட்டம் நிறுத்திய கூட்டம் அல்ல.
உங்களுடைய சேவையில் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளில் கொண்டு வந்து இறக்கப்பட்ட கூட்டங்கள் அல்ல. நீங்கள் சொல்லுங்கள், அதிமுக கூட்டத்தில் யாருமே அப்படி பொதுமக்களை கொண்டு வந்து இறக்கலை, 100 நாள் வேலை திட்டத்தில் போகிறவங்கள கொண்டு வந்து நிறுத்தலை, காசு கொடுத்து ஆளை கூட்டு வரல, சாப்பாடு வாங்கி தரல, சாராயம் வாங்கி தரலன்னு சொல்ல முடியுமா உங்களால்? இதையெல்லாம் வைத்து தான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு அங்கே இல்லைன்னு தெரியும். நீங்கள் தான் எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக இருக்கீங்க. நீங்கள் தான் ஒரு கூட்டம் மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம், மக்களை காப்போம்னு போய்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எதுக்கு கூட்டணி? நீங்களே போய் ஜெயிச்சிருங்க. அப்புறம் எதுக்கு இங்கே இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதான் நேரடியாக சொல்லிட்டாரு, தளபதி அவர்களுடைய தலைமையில் தான் கூட்டணி, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு. அதுக்கப்புறமும் ஏன் போடுறீங்க? உங்கள் கூடாரம் காலி ஆகிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இன்னைக்கு மடைமாற்றம் தேவை. இன்னைக்கு விவாத பொருளாக அதை எடுத்துக்கணும். இல்லை, எடப்பாடி பழனிசாமி சொல்றது என்ன அப்படின்னா, திமுகவை வீழ்த்துவதுதான் நம்ம எல்லோருடைய இலக்கு, அதன் காரணமா நம்ம எல்லாம் ஒத்த கருத்து. திமுகவை வீழ்த்துவதுதான் உங்களுடைய பிரதான இலக்குன்னா நீங்க வீழ்ந்து போறதுக்கு ஏன் பாஜக போய் உட்கார்ந்துருக்கீங்க? பாஜகவோட போனா திமுக வீழ்த்தியலான்னு உங்களுக்கு யார் சொன்னது? அப்ப இங்க இருக்கக்கூடிய திராவிட உணர்வு உள்ள கட்சிகளை தானே நீங்க ஒன்றிணைச்சிருக்கணும். இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களை தானே ஒன்றிணைச்சிருக்கணும். பாசிசவாதிகளோட போய் நின்றுகிட்டு நீங்க எப்படி திமுகவை வீழ்த்த முடியும்? சிந்திக்க வேண்டிய இடமா இருக்கு இல்லையா? நிச்சயமா போட மாட்டாங்க யாரும். இல்ல, அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுக கூட்டணி கட்சிகளும் மற்ற பிற கட்சிகளும் கலங்கி போயிருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலையிலிருந்து நயினார் முதற்கொண்டு எல்லாரும் அங்கிட்டு பேசுறாங்க. அண்ணாமலையும் நயினார் தாங்க பேச முடியும், வேற யாரும் பேச முடியாது. அண்ணாமலையும் நயினார் தான் பேச முடியும். அப்படி கலங்கி இருக்க கூட்டணி அண்ணாமலை எப்படி விமர்சனம் பண்ணாரு? அண்ணாமலை எப்படி விமர்சனம் பண்ணாரு? ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி உங்களை பகிரங்கமா தோற்கடிப்பேன்னு சொன்னாரா இல்லையா அண்ணாமலை? இன்னைக்கு ராசி ஆயிட்டீங்களா? இதை தான் சொல்றோம், சந்தர்ப்பவாதிகள்னு சொல்றோம். இதனால தான் சொல்றோம் நீங்களா சார்வர்க்கருடைய பிள்ளைகள்னு சொல்றோம். இதான் சொல்றோம், உங்களுடைய RSS முகத்திரை நீங்க தொடர்ச்சி பிஜேபின்ற கட்சியில எல்லாத்தையும் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றத சொல்றோம். மக்கள் இன்னைக்கு ஏமாறுறதுக்கு தயாரா இல்லைன்றத சொல்றோம். அதிமுகவின் ஒட்டுமொத்த தொண்டர்களும் டிவிகேவில் இணைந்ததனாலேயே பார்த்தீங்கன்னா அக்கட்சியை எதிர்க்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். அவருடைய விளக்கம் ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கா? அவ்வளவு அதிமுக தொண்டர்களும் இப்ப டிவிகேல இணைஞ்சிருக்காங்க. இல்லை, நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதிமுக தொண்டர்கள் இணைஞ்சிட்டாங்களான்றதை விட அவர்கள் அதற்கு முன்னாடியே தளபதியினுடைய ரசிகர்களாக இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்பவும் சொல்கிறேன், எங்கள்கிட்ட இத்தனை கோடி பேர் இருந்தாங்க, எங்கள்கிட்ட இத்தனை கோடி பேர் இருந்தாங்கன்னு சொல்லக்கூடிய 2 கட்சிகளும் இந்த கூட்டம் எங்கேருந்து வந்ததுன்றதுக்கும் பதில் சொல்லணும்ல. வேற்று கிரகத்திலிருந்து வந்தவர்களா? இங்கே உள்ள மக்கள் தானே. அப்போ இதற்கு முன்னாடி ஏதோ உங்கள் 2 பேர்கிட்ட தானே இவங்க மாறி மாறி இருந்திருப்பாங்க. அப்போ இது உங்களுடைய சர்க்கிள்கள்ன்றதை நீங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? ஏற்கனவே நீங்கள் நீங்கள் ஒரு 50%, நீங்கள் ஒரு 50%ஆகவே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் சதவீதமே கொடுக்க வேண்டாம். இப்போ இவர் பக்கம் நிற்கக்கூடிய கூட்டம் வேறு எதுலேருந்து வந்துருச்சுன்றீங்க? கம்யூனிஸ்ட்லேருந்து வந்துட்டாங்கன்றீங்களா? விடுதலை சிறுத்தைகள்லேருந்து வந்துட்டாங்கன்றீங்களா? நாம் தமிழர்லேருந்து வந்துட்டாங்கன்றீங்களா? பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வந்துட்டாங்கன்றீங்களா? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலேருந்து வந்துட்டாங்கன்றீங்களா? இல்லை கொங்கு இளைஞர் பேரவையிலேருந்து வந்துட்டாங்கன்றீங்களா? இல்லை முஸ்லீம் லீக்லேருந்து வந்துட்டாங்கன்றீங்களா? இந்த கூட்டம்லாம் எங்கே இருந்த கூட்டம்? அறிவார்ந்து சிந்திக்கணும், அந்த இடத்துல இருக்கணும். அப்போ அவர் என்னன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதிமுக இன்னைக்கு 3ஆம் நாளாக பிரிந்து கிடக்கா இல்லையா? ஓபிஎஸ் தலைமையில் ஒன்று, இபிஎஸ் தலைமையில் ஒன்று, டிடிவி பக்கம் ஒன்று, சின்னம்மா பக்கம் ஒன்று, நீங்களே பிரிஞ்சு கிடக்குறீங்க. உங்கள் கூடவே இருந்தார் செங்கோட்டையன், தனியாக கொடி பிடிச்சிட்டாரு. இல்லை, அப்போ அவர் தான் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் இபிஎஸ் தலைமையில் நடைபெறுதுன்னு அவர் போட்டார், எல்லாம் ஒன்றா தான் இருக்குன்னு சொல்லிக்கலாம். கொடி பிடிச்சாரா இல்லையான்றது தான் இங்கே கேள்வி. நீங்கள் போகிற கூட்டத்தில் அவர் வரலையே. தனிப்பட்ட முறையில் தானே நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் சந்திச்சார். எல்லாரும் பார்த்தது தானே. நான் எதுவும் கட்டுக்கதையாக சொல்லலை, இல்லை ஆதாரத்தோடு தானே பேசுகிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடியதில் மிகப்பெரிய இடத்துல இருந்து மிகப்பெரிய அளவில் தொண்டர்கள் வந்துட்டார்கள்ன்றது தான் உண்மை. புரியுதுங்களா? அதை அவர் பிரதிபலிச்சிருக்கிறாரு. திமுகக்காக எத்தனையோ பேர் ஓட்டு போட்ட குடும்பமாக இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி எங்கள் கிட்ட தான் இருக்குன்னு சொன்ன பொய்யும் புரட்டையும் அன்னைக்கு சொன்னது உண்மைதான். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய வாக்குகளும் திமுகவின் பக்கம் போய் சாடுனது உண்மைதான். இன்னைக்கு அந்த அடித்து உடச்சிருக்கிறார் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு அப்புறம். ஒரு நடிகருக்கு பின்னால் இஸ்லாமியர்கள் போக மாட்டார்கள்னு சொன்னது எல்லாத்தையுமே அடித்து உடச்சிருக்கிறார். நான் நடிகனாக வரல, இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய இங்கே உள்ள தமிழ் மகனாக வந்திருக்கேன்றத இங்கே மாற்றத்தை கொண்டு காட்டிட்டாரு. உங்களுக்கானவன் நான்றதை நிரூபிச்சிட்டாரு.
அதை இவர்களால் ஏற்றுக்க முடியல. நடிச்சுட்டு போயிட்டாரு. உண்மையா நோன்பு இருந்திருக்கிறாரு, தொழுகையில கலந்துகிட்டு இருக்கிறாரு, நோன்பு நோட்டிருக்கிறாரு, நோன்பு திறந்திருக்கிறாரு, நான் உங்களுக்காக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் பேசினதும் அவருடைய உடையும் நீங்க விமர்சனம் தான் பண்ண முடிஞ்சதை தவிர்த்து அதை மிகப்பெரிய ஒரு தடுப்பணையை உங்களால் கண்டு வர முடியல. கொடி இல்லை, பேனர் இல்லை, போஸ்டர் இல்லை, மிகப்பெரிய டிவியில் விளம்பரம் அது இது எதுவுமே இல்லை. சாதாரணமாக முடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் நீங்கள் ஒருத்தரையும் நோன்பு திறக்கு நிகழ்ச்சிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏன்? ஆள் கிடைக்கல உட்கார்றதுக்கு. நீங்கள் இன்றைக்கி பொய்யும் புரட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்றைக்கி இஸ்லாமியர்கள் பெரும் வாரியாக தலைவர் தளபதி பக்கம் இருக்கிறாருன்றத மறுக்க முடியாத ஒன்று. குரான் மீது ஆணையாக பாஜகவுடன் எக்காலத்திலும் கூட்டணி இல்லைன்னா அதிரடியாக சொல்லியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அவர் எந்த இடத்துல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்றதான் இங்கே பார்க்கக்கூடியது. அப்போது ஒரு குரான் இப்போ நான் இப்போ இங்கே 10 புத்தகம் இருந்தால் அந்த குரானுக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பேன்றது ஒரு இஸ்லாமியனா எனக்கு தெரியும். அப்போ அதை உணர்ந்ததாலும் இஸ்லாமியர்கள் மீது அளவு கடந்த மரியாதையும் அன்பும் கொண்டதாலும் இந்த மக்களுக்கு பிரதித்துவம்ன்ற பேரில் தொடர்ச்சியாக இந்த மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை உணர்ந்ததாலும் இன்னைக்கு இவ்வளோ இஸ்லாமியர்கள் இன்னைக்கு அவர் பக்கம் நின்றுகிட்டு இருக்கோம். அவருக்காக இத்தனை இஸ்லாமியர்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். மாற்றத்தை வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அதன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன்னா அவர் உண்மையை தான் கூறுகிறார். பாசிசவாதியை இன்னைக்கு எதிர்க்கிறதுல இஸ்லாமியர்கள் ஒட்டு மொத்தமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் கொண்டு போய் ரொம்ப எளிமையாக ஒரே அடியில் 2 அடியில் வள்ளுவன் சொன்ன வாழ்க்கையினுடைய தத்துவத்தை போல சொல்லிட்டார். குரான் மீது ஆணையிட்டு கூறுகிறோம், நாங்கள் பாசிசவாதிகளோடு பிஜேபியோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டேன். அது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். திமுகவின் ஊழல் தான் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்கிறது என ஆதவ் அர்ஜுனுடைய பேச்சு எதை உணர்த்துகிறது? இல்லை, இவர்களுடைய ஊழலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்ல மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்தது. 1000 கோடிக்கு மேலே ஊழல் அது இதுன்னு சொல்லிட்டு இதே பாஜக தான் கொக்கரிச்சுது. இன்னைக்கு ஏன் பேச மறுக்குது? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு வராரு, மோடிக்கு புகழாரம் சூட்டுறாரு. எதை வச்சு சூட்டுறாரு? அப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், நீங்க 2 பேரும் கள்ள கூட்டணியில இருக்கீங்கன்னு சொல்லிட்டோம். 2 பேரும் சித்தாந்த எதிரியா இருக்காங்க. எப்படி அவங்க போய் அதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு நீங்க அத்தனை வேலையும் பண்ணுவீங்க. மக்களை மடையனாக்குறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவீங்க. இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவாரா? இன்னைக்கு அரசியல்வாதியா இல்லாம மனசாட்சியோட பேசக்கூடியவர்கள் சொல்லட்டும், 2 பேரும் எதிரியா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும், ஒழித்தே ஆக வேண்டும் பாஜக சொல்லுது. அந்த பக்கம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் பாஜக கால் ஊன்ற விட மாட்டோம்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. யாரு? திமுக தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. தமிழகத்துல பாஜகவை கொண்டு வந்தது யாரு? திமுக தானே. 98ல ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே தானே கூட்டணி வச்சாங்க. அதன் பிறகு புரிஞ்சுக்கணும், சப்போர்ட் பண்ணாங்க. அன்னைக்குள்ள கவர்மெண்ட்டுக்கு இவங்க சப்போர்ட்டரா இருந்தாங்க. இல்ல 98ல ஜெயலலிதா அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் இணைந்தானே தேர்தலை சந்திச்சாங்க தமிழ்நாட்டில். அந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு அப்புறம் திமுகவினுடைய தலைமையில தான் கூட்டணின்ற ஒரு விஷயமே வருது. அப்பந்தான் இவர்கள் ஒரு குறைந்தபட்ச ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டுக்கிறாங்க. அந்த ஆட்சியிலும் பங்கெடுத்துக்கிறாங்க. பாஜகவை இங்கே கொண்டு வராங்க. திரும்ப அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் தொடருது. அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. அப்படி தானே கொண்டு வந்தீங்க. இங்கே இப்படி வளர்த்தது யாரு? திமுக தானே. இங்கே 2 பேருக்குமே சொல்லக்கூடிய தகுதி இல்லை. அந்த அம்மையாராக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், 2 பேரும் பண்ணிட்டீங்கல்ல. நீங்கள் ஒரு படி மேலே போய் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு வாங்கிட்டு வந்துட்டீங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு ஒரு விளம்பரத்தை பண்ணி, அந்த மாதிரி திமுகவினுடைய வேலை மடைமாற்றம் செய்யக்கூடியது தான். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்போம்னு சொல்லக்கூடியது தான். வக்ஃப் போர்டு சட்டத்தை இயற்றத்திற்கு இங்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லைன்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த சகோதரர், என் அருமை சகோதரன் இப்போ தமிழன் பிரசன்னா ஒரு தொலைக்காட்சியில் விவாதம் பண்ணுறாரு. ராசா அவர்கள் சொல்கிறாரு, உங்களுடைய சிறுபான்மை மக்கள் மீது இருக்கக்கூடிய அளவு கடந்த அன்புக்கு நான் இப்போ ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் இப்போ போன தேர்தலில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட திமுக சார்ந்து கொடுக்கல? இல்லை, ராஜ்யசபா எம்பியா பர்வீன் சுல்தானா அவர்களை ஆக்கியிருக்காங்கல்ல மேல் சபைக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் வரையில தான் தாக்கல் செய்கிறீங்க இல்லையா? ஏன் உங்களால் கொடுக்க முடியலன்னு கேட்குறேன். ஒரு இஸ்லாமியரை கூட கொண்டே வர முடியலையே இது வரைக்கும். இவ்வளோ கீழ்த்தனமாக போயிடுச்சா இந்த சமூகம் தான் கேட்குறேன். முஸ்லீம் லீக்கோடு தான் நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம்னு கருணாநிதி அன்றைய காலகட்டத்தில் அறிவிக்கும் போது உங்களுக்கு இனிச்சுது இஸ்லாமியர்களுடைய வாக்கு. இன்றைக்கு கசக்குதான்னு கேட்குறேன். அப்போ இஸ்லாமியரில் நாங்கள் பாதுகாப்பெல்லாம் வேண்டாம், அந்த பொய்யும் புரட்டும் வேண்டாம், எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம். எங்களுக்கான பிரதித்துவம் என்ன? எங்களுக்கான அடையாளம் என்ன?
எத்தனை மேயர் கொடுத்துருக்கீங்க, எத்தனை துணை மேயர் கொடுத்துருக்கீங்க, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்கீங்க? கொடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் கொடுத்த பதவியை புடுங்கினது சிறுபான்மை மக்கள் கிட்ட தானே. இன்னைக்கு செஞ்சி மஸ்தானுக்கு திருப்பி கொடுத்துட்டீங்களா? ஆவடி நாசட்ட தானே புடுங்குனீங்க. மாவட்ட செயலாளரா திருநெல்வேலி வகாப்ட இருந்து தானே புடுங்குனீங்க. அப்ப இந்த சமூகம் கொட்ட கொட்ட குனிந்துகிட்டே இருக்கும்ன்றத பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கொத்தடிமைகளா அடிமை சாசனம் எழுதி கொடுத்த சமூகம் நினைக்கிறீங்களா இந்த சமூகத்தை? அப்ப இங்க ஒருத்தன் மிக பிரம்மாண்டமாக வந்து நிக்கிறான், மக்களையும் மண்ணையும் மாற்றணும்னு சொல்லிட்டு. சிறுபான்மையினருக்கு மீது மிகப்பெரிய ஒரு எழுச்சியாகவும் பாதுகாவலனாகவும் வந்து நிக்கிறான். அது உங்களை அச்சமூட்டுதுன்னு சொல்றேன். அவன் அரவணைக்கக்கூடியது உங்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. சிறுபான்மையினர் பக்கம் அவர் நிற்கக்கூடியது உங்களை மிகவும் இன்னைக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஓட வச்சிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்க நல்லாட்சி பண்றீங்க. சாராயத்தை ஒழிச்சிட்டீங்க, போதைப் பொருளை தடுத்துட்டீங்க, பெண்கள் பாலியல் வன்புணர்வை தடுத்துட்டீங்க, சாதிய ஆணவ படுகொலைகளை தடுத்துட்டீங்க. ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜெயிச்சாலும் பல பேர் தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் சீட்டு கொடுத்து அவர்களை ஜெயிச்சிருந்தாலும் அவர்களை கூட்டு வந்து நடு வீட்டில் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் முடியலை உங்களால், பாவம். அதனால ஒரு நாற்காலி கூட கொடுக்காம அரசு பள்ளி கட்டட பள்ளியிலலாம் உட்கார வச்சதெல்லாம், நம்ம வெளியில் உட்கார வச்சதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். என்ன, அதனால சமூக புரட்சியை பண்ணிட்டீங்க. சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மாற்றத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. மாதந்தோறும் மின் கட்டண அளவை கொண்டு வந்துட்டீங்க. சொத்து வரி ஏற்கனவே இருந்ததை விட 20% குறைச்சிட்டீங்க, 50% குறைச்சிட்டீங்க. கழிவு நீருக்கு வரி குறைச்சிட்டீங்க, குடிநீருக்கு வரி குறைச்சிட்டீங்க. என்ன, பள்ளியில் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கட்டடம் வாங்குவாங்கல்ல, அதை குறைச்சிட்டீங்க. உங்கள் ஆட்சியில் எந்த பள்ளி கட்டடமும் இடிஞ்சு விழலை, இடிஞ்சு விழுந்து குழந்தைகள் சாகலை. போய்கிட்டே இருக்கும்போது பேருந்து புடிங்கிட்டு ஒரு பக்கமும் பயணிகள் ஒரு பக்கமும் விழுந்து சாகலை. ஏன்னா கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? 1 வருஷமா 4 வருஷமா மக்களை ஏமாத்தி பொழைச்சி தின்னுட்டு இன்னைக்கு வந்து ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் முதல்வர் கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறேன். ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் இல்லையா? ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றாரு, உன்னை எவன் அதிகமாக விமர்சிக்கிறானோ அவனே உன்னை கண்டு அச்சப்படுகிறான்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு அச்சப்படுறதுக்கு ஒரே காரணம் மிகப்பெரிய எழுச்சியும் பிரம்மாண்டமும், மக்களும் இந்த பக்கம் தலைவர் தளபதியின் பக்கம் நிற்கிறான்ற ஒரே காரணம் மட்டும்தான். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் உறுப்பினர் சேர்க்கை வந்து நடத்தி வருகிறது திமுக. ஒரு இலக்கெல்லாம் வச்சு நடத்திட்டு வராங்க. ஆனால் அதே வேளையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து தற்போது அது மாதிரி நீங்கள் ஓடிபிலாம் பெறக்கூடாது, தகவல்களை வந்து பெறக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் இடைக்கால தடை வைத்து உத்தரவிட்டிருக்கிறது. இது திமுகவிற்கு ஒரு பின்னடைவா? இல்லை, நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றணும்னு முதல்ல முடிவு பண்ணிட்டீங்க. தம்பி அஜித்குமார் வீட்டுக்கு போனீங்களா? நேரம் இல்லை உங்களுக்கு. எம்எல்ஏ போனாங்க, அமைச்சர்லாம் போனாரு. கிங்காங் வீட்டுக்கு போனீங்க கல்யாணத்துக்கு, எம்எல்ஏ அமைச்சர் போக வேண்டியதானே? என் தம்பி அடிச்சு கொல்லுவீங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அவனை இப்பேற்பட்ட ஒரு படுபாதக செயல்ல தள்ளுவீங்க. தகப்பன் இல்லாம வளர்ந்திருக்க பையன், கோவில்ல வேலை பார்க்குற ஒரு செக்யூரிட்டி, ஒரு காவலாளி, அவன் என்னத்தை திருடிட்டான், கோடி கோடியா கொள்ள அடிச்சிட்டான். இன்ப நிதி மாதிரி வந்த ஒரே 15 நாளையில 1.5-2 கோடி ரூபாய்க்கு கார் வாங்க முடியலையே அவனால. உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்திலிருந்து வந்துட்டீங்க, அதனால உங்கள்கிட்ட இருக்கு. அவன் வைத்த கழுவுறது எப்படின்றது அவனுடைய போராட்டமே. அவனை இத்தனை பேர் சேர்ந்து அடிச்சு கொன்னுட்டீங்களே. பெனிக்ஸ் ஜெயராஜ் வீட்டுல நடக்கும்போது அப்படியே பொங்கி எழுந்தீங்களே, எங்க போயிட்டீங்க? யார் தாலியும் அறாதுன்னு சொன்னீங்களே, அக்கா கனிமொழிக்கு கேட்கிற, யார் தாலியும் அறுக்கலையா நீங்க? மானமுள்ள தமிழர் நீங்க, மானமுள்ளவர்களும் கிடையாது, தமிழர்களும் கிடையாது. அதை நாங்க நீங்க சொன்னாலும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஓட்டு கேட்டு மட்டும் யாரும் இந்த பக்கம் வந்துடாதீங்க. மக்கள் ரொம்ப கோபமா இருக்கான். ஓரணியில் தமிழ்நாடு வித்தது யாரா தமிழ்நாட்டை? அதுக்கு பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடுன்னு கதை விட்டுட்டு இருக்கீங்களான்னு கேட்கிறேன். இருக்கிறவன் பூரா போய் நீ சாவடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிய ஜீப்பை பிடிக்கிட்டு நடக்க விடுங்களே, இதோட அவலம் தேவையா? பகுதி நேர ஆசிரியர்கள் பொங்கி இழுறாங்களே. கைதி A++ல ரவுடிக்கெல்லாம் ஆர்டர் போடுறீங்க, சென்னைக்குள்ள வரக்கூடாதுன்னு. அவன் பென்ஸ் கார்லயும் ரோல்ஸ் ராய்ஸ்லயும் சுத்திட்டு இருக்கிறான். வயிற்று பழப்புக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இது உங்க காதுல வந்து விழலியான்னு கேட்கிறோம். அன்னைக்கு வீடுகள்லாம் இடிக்கப்படும் போது ஓடி ஓடி போய் நின்னீங்களே. இன்னைக்கு அனகாபத்தூர்லயும் திருவேற்காட்லயும் இடிக்கும் போது மக்கள் கதறினாங்களே, போராட்டம் நடத்தினாங்களே, எங்க போனீங்க? பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு ஓராண்டுகளை கடந்து போராட்டம் நடந்தது, எங்க போனீங்க? டன்சனுக்காக போராட்டம் பண்ணும்போது எங்க போனீங்க? ஆய்வுக்கு அனுமதி கொடுத்தது இதே திமுக அரசாங்கம் தானே. பரந்தூருக்கு இங்க விமானம் கொண்டு வரலாம்னு அனுமதி கொடுத்தது இதே திமுக அரசாங்கம் தானே. அப்ப மக்களை நீங்க தொடர்ச்சியை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்கிறேன். மணல் கொள்ளை செந்தில் பாலாஜி பேட்டி கொடுத்தாரா இல்லையா? அங்க முதல்வர் பதவி ஏற்ற அடுத்த நிமிஷம்
ஆத்துக்குள்ள வண்டியை விடுங்க, மணலை எடுங்கன்னு சொன்னாரா இல்லையா? காணொலிகள் இன்னும் இருக்கு. மாட்டு வண்டியில எவ்வளவு மண்ணு வேணாலும் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாரா இல்லையா? நீங்க கனிமத்தை கொள்ளடிப்பீங்க, கனிம வளத்தை கண்டுபிடிச்சு ஒருத்தர் பாவம் போல ஒரு IAS ஆபீசர் நேர்மையான அதிகாரின்னு பேர் வாங்கினவர் இன்னைக்கு பேட்டி கொடுக்கிறார். எனக்கு பாதுகாப்பு இல்லை, நான் போய் எப்படி கோர்ட்ல போய் சாட்சி சொல்லுவேன்? எப்படி? எனக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லைன்னு சொல்றாரு. நீங்க அப்படியே நட்டு வச்சு கிழிச்சிட்டீங்க அப்படியே பாதுகாப்ப. தமிழ்நாட்டுல ஒரு 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 மருத்துவமனையில போய் ஒரு பையன் வந்து தன்னுடைய தாய்க்கு மருத்துவம் சரியா கிடைக்கல, அவன் அவமானப்பட்டான், கத்தி எடுத்துட்டு போய் குத்த போறான். செத்து போயிட்டாரா? மறுநாள் காலையிலே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் போய் பார்க்கிறாரு. நான் நலமா இருக்கேன், கையெல்லாம் ஆட்டுறாரு. நான் சாப்பிட்றேன். எங்க சாப்பிடுங்க, ரோபோட்டிக் பண்ணும்ல, அது எல்லா வேலையும் பண்றாரு அவர், அந்த டாக்டர். நீங்க சாப்பிட முடியுதா? இந்த நான் எடுத்து சாப்பிட்றேன், பவுல்ல போட்டு சாப்பிட்றாரு. கையெல்லாம் காட்டுங்க, கையெல்லாம் என்னால் அசைக்க முடியுது. அப்ப நீ நல்லா தானே இருக்க? அப்ப நீ நல்லா தானே இருக்க? உனக்கு என்ன கேடு? உனக்கு என்ன கேடு? நீ தனியார் மருத்துவமனையில போய் நீ எப்படி டாக்டரா இருந்த? அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இவனை கொலை செய்தவனோட கொலை செய்ய தூண்டியவனுக்கு தானே அதிக தண்டனை கிடைக்கணும். அப்ப அந்த டாக்டர் என்ன தண்டனை கொடுத்துட்டீங்க? சாராய கடையில கிளாஸ் கழுவுனவரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். இதெல்லாம் உங்களுக்கு பெருமையா இருக்கு இல்லையா? பொன்முடி வந்து அதை பேசுவாரு, இலவச பயணம் கொடுத்துட்டீங்க. இன்னும் நிறைய ஏதாவது பேசிடுவேன். 2026 தலைவர் தளபதியினுடைய தலைமையில ஆட்சியும் மாற்றமும் வேணும் நினைக்கக்கூடியதுல நானும் ஒரு சாமானியனா இருக்கிறேன். என்னுடைய பங்களிப்பு இதுல என்னவா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால என்னுடைய கோபங்களை அடக்கிக்கிட்டு பேசுறேன். இந்த மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுடைய ஓரணியில் தமிழ்நாடுன்றதெல்லாம் சொல்லி அதை விட சொல்றதுக்கு 1000 கண்டென்ட் எங்கள்கிட்ட இருக்கு. வாங்க, சரிசமமா வாங்க. நீங்க அமைச்சர்கள் தானே, வந்து உட்காருங்க, எங்கள்கிட்ட பேசுங்க. நீங்க நேரடியா விவாதிக்கிறதுக்கு எந்த அமைச்சர்கிட்ட திராணி இருக்குன்னு கேட்கிறேன். ஒரே ஒரு அமைச்சரை சொல்லுங்க, வந்து உட்கார சொல்லுங்க. பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? மானமும் ரோசமும் சூடும் சொரணையும் இருந்தா இதே அமைச்சர்களை கூட்டு போய் ஓட்டு கேட்பீங்களா? அக்கா கனிமொழியை கூட்டு போவீங்களா? யார் தாலியும் ஆறல. இந்த பொன்முடி எல்லாத்தையும் சொன்னாரு, விமர்சனம் பண்ணாரு, அவரை கூட்டு போய் ஓட்டு கேட்பீங்களா? செந்தில் பாலாஜியை கூட்டு போய் ஓட்டு கேட்பீங்களா? எத்தனை அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்கு. இவங்களெல்லாம் கூட்டு வருவீங்களா? தமிழகத்தில் மிகப்பெரிய சாதனை செய்து அப்படியே யுனெஸ்கோ வரைக்கும் போயிட்டு அவார்டு வாங்கிட்டு வந்தவங்களா இவங்களாம்? ஐநால பேர் பாராட்டு மழை பொழிஞ்சிட்டாங்களா? கேவலத்தை பண்ணி வச்சுட்டு மக்களை போட்டு வஞ்சிச்சுட்டு இன்னைக்கு வந்து நான் வந்து ஜெயிச்சிருவேன் ஓரணியில் தமிழ்நாடு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. மக்கள் அப்படியே நம்பி உங்களுக்கு குத்துன்னு குத்திடுவான். உங்களுக்கு நீங்க திருப்பி 2026 வந்துருவீங்க. இப்பவே இருக்கிற தொழில் ஒட்டு மொத்தமும் நீங்க தான் அபகரிச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா மக்களுக்கும் தெரியுது. யாரால கேட்க முடியுது? கனிம வளத்தை ஒருத்தன் ஏத்து கேட்கிறான், மறுநாள் லாரியில அடிபட்டு சாவுறான். நிலத்தை ஒருத்தன் அபகரிக்கிறதுக்கு வரான்னு சொல்றான், மறுநாள் பள்ளிவாசல் வெட்டி கொல்லப்படுறான். இதுதானே உங்களுடைய சாதனையா இருக்கு. கஞ்சாக்கு எதிராக பல முறை புகார் கொடுத்திருக்கிறேன். வெட்டுறதுக்கும் ஆள் வந்திருக்காங்க, அதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். என்ன எப்ப போடுவாங்கன்னு தெரியாது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையான ஆட்சி இந்த திமுக ஆட்சி தான். இதுல மிகப்பெரிய மானக்கேடு என்ன தெரியுமா? இவனுடைய விடியலுக்காக நானும் பிரச்சாரம் பண்ணவன் 2021. சமூக செயற்பாட்டாளர் சார்ந்து நீங்களும் தம்பி பிரச்சாரம் பண்ணுன்னு என்னை கூப்பிட்டு கேட்டுக்கிட்டார். இதுதான் மிகப்பெரிய கொடுமையை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு வாழ்த்து.